ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி காசி சீரீஸில் செகண்ட் டே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையில் 11 மணி ஆயிடுச்சு. அப்படியும் நாங்கள் எழுந்திரிச்சு கிளம்பி எல்லாம் வர்றதுக்கு ரூமில் இருந்து வெக்கேட் பண்ணிக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் ஒரு ஆட்டோவை பிடிச்சோங்க. அதில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆட்டோ காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. அதுக்காக 2400 ரூபாய் பே பண்ணியிருக்கோம். அதாவது ஹஸ்பண்டு வந்து 1200 ரூபாய், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து 1200 ரூபாய் கொடுக்குற மாதிரி பிளானு. இங்கே வந்து காட்டுக்குள்ளே ஒரு அனுமன் கோயில் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே ஃபோன் அலௌடு இல்லை, இல்லைனா சாமியை என்னால் காட்ட முடியும். இந்த இடத்தோட பேர் பெலுப்பூர். இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஹனுமன் மந்திர் இருக்குது. இங்கே செப்பல் ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு வந்தோம். சார்ஜர் எல்லாமே கூட வாங்கிக்கிறாங்க. ஸோ எல்லாம் சாமியை பார்த்துட்டு சார்ஜர் எல்லாத்தையும் வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. ஏற்கனவே பார்த்த காசி விஸ்வநாதர் கோயிலோட ரெப்ளிகா தான் இது. புதுசாக கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து காசி விஸ்வநாதர் சாமி இருக்குது, சிவனோட சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டிங்க. அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி. இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கோயிலை பார்க்குறதுக்காக ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்களுமே இங்கே வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் வந்து குவிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதான் கோயிலோட கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். அதுதான் கோயில் கோபுரம். நிறைய பேர் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறாங்க, தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து உள்ளே ஃபோன் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க. பூ வேணும்னா வெளியில் வாங்கிக்குங்க. இங்கே பக்கத்துலேயே ஹோட்டல் எல்லாம் இருக்குது. எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா 12 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கேப் விட்டு 1 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் 9 மணி வரைக்கும் கோயில் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. கோயிலை ஒட்டி ஒரு கைவினை பொருட்கள் விற்கிற கடை இருந்துச்சுங்க. அதில் பார்த்தா அழகாக தமிழில் எழுதி வச்சுருந்தாங்க. சரி என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு போய் படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஆர்வம், தமிழெல்லாம் எழுதியிருக்காங்களே, சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கையிலேயே நெஞ்சப்பட்டுங்க. எங்கள் மாமியாருக்கு நான் எங்கே இருக்கணும், நான் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால் சாரீ வாங்கிட்டு போவேன். அடுத்து சத்தீஸ்கர் போனோம், சத்தீஸ்கர் சாரீ வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கள் மாமியாரை நாங்கள் கூப்பிடுவோம், வாங்க எங்கள் கூட சுற்றி பாருங்கள், எங்கள் கூட இருங்க, நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட், அம்மா, அவரும் சரி நானுமே சரி அவங்கள நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியலனா கூட அவங்களுக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்து அவங்க கட்டிடணும். இந்த பேராசிரியர் பர்வீன் சுல்தானா சொல்லுவாங்களாம், அவங்க அம்மா வந்து நீங்கள் எங்கே போனாலும் கடலில் கால் நனைச்சிடு, உன்னோட கால் நனைச்ச தண்ணி உலகமெல்லாம் சுற்றும். அது மாதிரி எங்கள் மாமியாரை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியலனா கூட அவங்களுக்கு வந்து சூப்பரான சாரீஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அது சூப்பரான சாரின்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்டேட்டோட சாரியும் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கேருந்து ஒரு சாரியாக, அதுவும் நல்ல காஸ்ட்லியான நல்ல குவாலிட்டியான சாரீ தான் வாங்கி கொடுப்போம். அவருமே அதை தான் விரும்புவார். நானுமே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு நினைப்பேன். அப்படி நிறைய சாரீ, நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டினாங்க. போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் நான். இருந்தாலுமே அவங்க அவ்வளோ சாரீஸ் எடுத்து காட்டினாங்க. 900 ருபீஸ் இந்த சாரீஸு. 900ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மயில் கலர் பார்த்தோம். பட் ஆனால் ஏற்கனவே அவங்களுக்கு மயில் கலரில் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி நிறைய கலர் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளூ தான் வந்து வாங்கி கொடுக்கல. இந்த முறை ப்ளூ கலரில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக மட்டும் ஒரே ஒரு கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் சாரீ தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்பவும் கிராண்டாக கட்ட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஜரிகை நிறையலாம் வைக்கல. அதுவும் கைத்தறி சாரீ, அதுவும் பட்டு சாரீனா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் கொஞ்சம் பெரிய பெரிய புட்டா போட்டிருக்கேன்னு அதையும் எடுத்து பார்த்தேன். பட்டு அதை விட வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த சாரியே வந்து வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக எங்கள் ஹவுஸ் ஓனர், ஹஸ்பண்டோட பாஸ், அவங்களுக்குலாம் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அதோட மினியேச்சர் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. 60 ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க. 60 ரூபாய் தானா அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த கடையை பார்க்கும்போது கைவினை பொருட்கள் சொல்கிறாங்களே, ரொம்ப விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பட் ரீசனபிளான ரேட்டாக இருந்துச்சு. இதில் 2 பீஸ் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு, இன்னொன்று வந்து
ஹஸ்பண்டோட பாஸுக்கு. ஸோ சாரீ எல்லாமே வாங்கிட்டு இங்கேயே கொடுத்துட்டோம். ஏன்னா கோயிலுக்குள்ளே கூட்டம் எப்படி இருக்குமோ, நிறைய சாரீ வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்ட் வந்து வெளியில் வந்து பார்த்தோம். அவங்க வந்து இங்கே லஸ்ஸி வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. எதில் தந்திருக்காங்க பாருங்கள், மண்ணில் செஞ்ச அந்த கப்பு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ஃபேமஸ். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ ஒன்று வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக 1 மணி ஆயிடுச்சு. கோயில் கேட்டெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே லைனும் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே பூவெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். கோயில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி இருந்துச்சோ அதே இதில் தான் வந்து இங்கேயும் கட்டியிருக்காங்க. லேடிஸ்க்கு தனி லைன், ஜென்ஸ்க்கு தனி லைன் விட்டுருந்தாங்க. செருப்பெல்லாம் ஒரு ஓரமாக கழட்டி விட்டுட்டு உள்ளே போயிட்டோம். இங்கே இருக்கிறதுலே காசிலேயே ஒரு கோயிலுக்குள்ளே ஃபோன் அலோவ் பண்ணுவாங்கன்னா அது இங்கே தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா பெரிய மணி கட்டியிருந்தாங்க. அது எங்கள் பாப்பா அடிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதையும் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போய் பார்த்தா கோயில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மார்பிள் கல் வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்க ஒர்க்கெலாம் கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு சாமியை வந்து பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணாங்க. கொஞ்சம் சாமிலாம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு பேல் பத்தான்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தோம். இங்கே வந்து நந்தி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் நந்தி காதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஐயோ செம்ம அழகாக இருக்குங்க. இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோங்க. அப்படியே மூடிக்கிச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. மழையுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆட்டோவில் ஏறி உக்காந்துட்டு இங்கேருந்து வந்து அசிகாட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஐயோ இந்த மழைக்கும் அந்த அசிகாட்டுன்ற இந்த இடத்த பார்க்குறதுக்கு கங்கை நதி ஓடிட்டுருக்கா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன கொஞ்ச நேரத்தில் வந்து மழையெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, நின்று போச்சு. போட்டிங்க்கு வந்து இங்கேருந்து மணிகர்ணிகா காட்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து அங்கே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம். இங்கே நமோ காட்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் போனால் அந்த ஒரு இடத்த தான் பார்க்க முடியும். பட் இந்த அசிகாட்டில் இருந்தோன்னா அசிகாட்டில் வந்து போட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் மணிகர்ணிகா காட்டெல்லாம் போய் பார்க்கலாம், சுற்றி இருக்கிற கோயிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். எல்லோரும் போட்டில் ஏறிட்டோம். ஒருத்தருக்கு 100 ரூபான்றாங்க. மாற்றி மாற்றி பேசுகிறாங்கங்க. சில பேர்கிட்ட 200 ரூபான்னு சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து 100 ரூபான்னு சொல்கிறாங்க. அது ஆளை பார்த்து பேசுகிறாங்க. நாங்கள் நல்லா ஹிந்தி பேசுகிறோம். அதே என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் நல்லா ஹிந்தி பேசவே 100 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே 100 ரூபா தானே அப்படின்ட்டு போயிட்டோம். பட் ஆனால் கூட்டம் போட்டில் ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் தாங்க போட்டையே எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட்லாம் தந்தாங்க. அது எல்லாமே போட்டுக்கிட்டு உக்காந்தாச்சு. போட்டை நாங்கள் போய் உக்காஞ்சதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆயிருக்கலாங்க. அவ்வளோ லேட்டாக தான் எடுத்தாங்க. ஸோ அது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். எல்லாருமே போட்டு எடுங்கன்னு கற்றுனதுக்கப்புறம் தான் போட்டை எடுத்தாங்க. இல்லை நாங்கள் இறங்கி போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் உக்காந்துக்கிட்டு வியூவை என்ஜாய் பண்ணும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நதியை ஒட்டி ஃபுல்லாக கோயில் தாங்க. கோயிலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். நதியை ஒட்டி ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காங்க. கோயில் நகரம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. கோயில் அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு 2 கண்ணு பத்தலைங்க. பார்க்குறவங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தமிழ் கோயில் மாதிரியே இருக்குது. சிவசிவான்னு அழகாக தமிழில் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நிறைய இடத்துல தமிழில் தாங்க எழுதியிருக்காங்க. சிவசிவான்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். காசிக்கும் தமிழுக்கும் அப்படி என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய இடத்துல தமிழில் தாங்க எழுதியிருக்காங்க. தமிழ் வார்த்தைகளை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நார்த் இந்தியாவில். என்ன கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து நதியை ஒட்டி அவ்வளோ அழகழகான கோயில்கள் பார்க்கவே அழகாக இருக்குங்க. எல்லாமே கோயில் தான் பாருங்களேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இதுக்கு முன்னாடி காசி சீரீஸ் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். அதில் கங்கை ஆரத்தி பார்க்க போனோம் இல்லையா, இங்கே தான் வந்து கங்கை ஆரத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த போட்டில் இருக்கு இல்லையா, அங்கே நின்று கங்கை ஆரத்தி பார்த்துட்ருந்தோம். அப்படியே ட்ராவல் பண்ணி மணிகர்ணிகா காட்டுக்கு வந்திருக்கோங்க. இங்கேருந்து பணம் எரிக்கிறது எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். புகை வந்துட்டுருக்கு. கிட்ட வந்துட்டோம். அங்கே இருக்கிற கோயிலெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். வார்த்தையில் என்னால் வர்ணிக்கவே முடியல.
அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா வந்து டெட் பாடியை வந்து எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கட்டைகள் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். அவ்வளோ கட்டைகள் அடுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ பிணங்கள் வந்து இங்கே எரிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது முடிஞ்சிடுச்சு, ஃப்ரீயாக இருக்குது இடம் அப்படின்னு சொல்லவே முடியல. எவ்வளோ பிணங்கள் வந்து எரிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் எந்த ஸ்மெல்லுமே வரலங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டெட் பாடியை வந்து எரிச்சிட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு பிணத்தை எரிக்கிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போது ஒரு இடத்துல வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அணைச்சிருக்காங்க. அணைச்சிட்டு அது மேலே மறுபடியும் பெரிய பெரிய கட்டைகளை எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் வந்து டெட் பாடியை வச்சு எரிப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு. இந்த இடம் தான் மணிகர்ணிகா காட். இங்கே இறங்கி கூட போய் பார்க்கலாம். பட் பசங்க கொஞ்சம் பயப்பட போகிறாங்க, பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூரமாகவே நின்று பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா இங்கே இறங்கி இந்த டெட் பாடி எரிக்கிறது, அப்புறம் பக்கத்தில் சில கோயில்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே போய் பாருங்கள். பிணம் எரிகிற ஸ்மெல் தெரியவே இல்லைங்க. நிறைய பேர் இறங்கி கோயில் பார்க்க போயிட்டாங்க. நாங்கள் அந்த போட்லேயே திரும்பி வந்துட்டோம். எவ்வளோ தூரம் அங்கேருந்து கடந்து வந்திருக்கோன்னு பாருங்கள். இங்கே ஒருத்தவங்க வந்து கங்கை நதியில் தண்ணி எடுக்கிறதுக்காக வாட்டர் கேனில் கயிறு கட்டி விட்டுட்ருக்காங்க. அப்படியே ஒரு வழியாக கங்கை நதியை பார்த்துக்கிட்டே திரும்பி வந்துட்டோம். இங்கேருந்து வந்து ஆட்டோவில் மறுபடியும் கிளம்பிட்டோம். போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.